இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பொண்ணு ரோட்டோரமா நடந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அக்கா அக்கா என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அங்க ஒரு கல்லுக்கடியில ஒரு பாம்பு மாட்டிக்கிச்சு. அப்போ உடனே அந்த பொண்ணு வேகமா போயிட்டு அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு அந்த பாம்பை காப்பாத்துச்சு. அந்த பாம்பு சொல்லுச்சு, என்னை யார் முதல்ல காப்பாத்துறாங்களோ அவங்கள நான் கடிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன். சோ உங்களை நான் கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணு, ஏய் உனக்கு நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் என்னை கடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது, என்ன பண்றது, என்னுடைய ப்ராமிஸ் என்னால மீற முடியாது, அதனால நான் கடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணு, சரி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம், நம்ம எதிர எந்த விலங்கு வருதோ அந்த விலங்கு கிட்ட இதை சொல்லுவோம், அந்த விலங்கு என்ன ஆலோசனை சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஓகே பண்ணிட்டு இவங்க நடந்து போறாங்க. அப்படி போகும்போது ஆப்போசிட்ல ஒரு யானை வருது. அந்த யானை கிட்ட அந்த பொண்ணு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அப்ப அந்த யானை சொல்லுச்சு, என்னது, இந்த பாம்பை நீ காப்பாத்துனியா, இதெல்லாம் எங்கன்னா நம்புற மாதிரி இருக்கா, நான்லாம் நம்ப மாட்டேன், வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த பாம்பு எந்த கல்லுக்கடியில இருக்குதோ அதை முதல்ல காட்டுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுச்சு. சரின்னு உடனடியா அந்த அந்த கல்லை எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு அங்க வச்சு அது மேல கல்லை வச்சு அந்த பொண்ணு நிக்கிறா. இப்போ அந்த யானை சொல்லுச்சு, அதை நீ காப்பாத்தவே காப்பாத்தாத, ஏன் தெரியுமா, நீ என்னமோ நல்லது செய்யணும்ன்ற நினைப்புலதான் இதை பண்ண, கருணை உள்ளத்தோட தான் இதை நீ செஞ்ச, ஆனா அதுக்கு அந்த நல்ல உள்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய உதவிகளை பெறுகிற நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு நம்ம உதவி செய்யணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு. பைபிள்லயும் ஒரு வசனம் இருக்கு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமாங்க, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சோ யாருக்கு நம்ம நன்மை செய்யறோம், அந்த நன்மை சரியான நபர்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்றத யோசிச்சு பார்த்து நன்மை செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.